டிஃபன் பாக்ஸ மறந்துடாம எடுத்துக்கப்பா. அம்மா டேபிளில் வைத்துவிட்டு சற்றே தயங்கியபடி அவனை பார்த்தாள். தலை சீவி கொண்டிருந்த சிவராம் திரும்பினான். என்ன என்பது போல் அம்மாவை பார்த்தான். அந்த மனுஷன் போன் பண்ணுனா என்னன்னு சொல்லட்டும்? எந்த மனுஷன்? இதான வேணான்றது ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா? ஓ, அந்த டெல்லிக்கார் இருக்கா? ஆமா ஆமா. நான் யோசிக்கணும், இதுல நிறைய சிக்கல் இருக்குமா? என்னடா சிக்கல்? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வந்து சொல்றேன். பெண்ண உனக்கு பிடிக்கலையா? அழகாத்தானே இருந்தா. நான் அப்படி சொன்னனா? அப்புறம் என்ன சிக்கலுங்கிற? சாயங்காலம் பேசலாமா? சிவராம் லஞ்ச் பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். ஸ்கூட்டரில் மாட்டிவிட்டு வண்டியை உதைத்து கிளம்பினான். சென்னையின் வாகன நெரிசலில் இரண்டர கலந்தான். புறநகர் பகுதியில் இருந்த அவர்களது இடத்திலிருந்து பேருந்துகள் குறைவுதான். அதுவும் வேறு ஒரு ஊர்கோடி சந்து பொந்துக்குள் இருந்த அவனது வங்கி கிளைக்கு நேரடியாய் ஒரு பேருந்தும் கிடையாது. அப்பா தினமும் பேருந்தில் தான் போனார். நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை போல் இருக்கும் அந்த பேருந்து சற்றே தாமதமாகிவிட்டாலும் கூட உள்ளே இடம் கிடைக்காது. ஃபுட்போர்டில் பயணிக்க வேண்டும். அப்படி ஒரு ஃபுட்போர்ட் பயணத்தில் தான் அப்பா தவறி கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தார். அவர் வேலை பார்த்த வங்கிதான் கருணையின் அடிப்படையில் அவனுக்கு வேலையளித்தது. நீ ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கோ, அம்மா தீர்மானமாக சொன்னதால் தவணை முறையில் இந்த வண்டியை வாங்கினான். அப்பாவின் மரணம் பல பொறுப்புகளை அவன் தலையில் சுமத்தி இருந்தது. அப்பா இறந்த 3ஆம் மாதம் வயதுக்கு வந்தாள் ஹேமா. குடும்ப தலைவனாய் இருந்து அவன் நடத்திய முதல் சடங்கு அவளுடையதுதான். அந்த செலவோடு +2 முடித்திருந்த தம்பி யுவனின் கல்லூரி செலவுகளும் சேர முழு பிதுங்கி போயிற்று. அப்பாவின் செட்டில்மெண்ட் எதுவும் வந்து சேராத நிலையில் அம்மாவின் நகைகள் தான் அவசரத்துக்கு அடமானம் போயிற்று. அதை மீட்பதற்கு அவன் பல உதிரி வேலைகள் செய்தான். பட்ஜெட் போட்டு கட்டு செட்டாக செலவு செய்தான். தன் சராசரி ஆசைகளை கிள்ளி எறிந்தான். வீடு தவிர வெளியில் காஃபி டீ எதுவும் குடிப்பதில்லை. உடைகளிலும் அனாவசிய நாகரிகமில்லை. சரியான அம்மாஞ்சியா இருக்கியே என்று நண்பர்களின் கேலியை பொருட்படுத்தியதும் இல்லை. நடுத்தர குடும்பத்தின் வாழ்க்கை கத்தி மேல் நடக்கும் வித்தையை போன்றது. அவனது ஊதியத்தில் அந்த குடும்பம் ரத்தம் வராமல் நடக்க பழகி கொண்டது. இதோ அதோ என்று 8 வருடங்கள் ஓடியே போய்விட்டது. அப்பா இறந்து போய் அவனது உழைப்பில் வீட்டில் சில சௌகரியங்கள் கூடியிருந்தன. ஆட்டுக்கள் கிரைண்டர் ஆகியிருந்தது, அம்மி மிக்சி ஆகியிருந்தது, டிவியும் ஃப்ரிட்ஜும் புதுசாய் குடியேறியிருந்தது. யுவனுக்கு படிப்பதற்கு வசதியாக ஒரு மடிக்கணினியும் வாங்கி கொடுத்திருந்தான். அலுவலகத்திலும் மேனேஜர் பதவி உயர்வு பட்டியலில் அவன் பெயர் இருந்த நிலையில்தான் மகதியின் ஜாதகம் புகைப்படத்தோடு விருப்பம் தெரிவித்து வந்தது. ஒரு கல்யாணத்தில் மகதியின் அப்பா அவனை பார்க்க நேரிட்டது. அவனது பொறுப்பும் குடும்பத்தினர் மீது அவன் கொண்டிருந்த பாசமும் அவருக்கு பிடித்து போக அவனை பற்றி டெல்லியில் வேலை பார்க்கும் பெண்ணிடம் பேசி அவள் சம்மதத்தோடு அவர்கள் வீட்டுக்கு வந்து புகைப்படமும் ஜாதகமும் கொடுத்து விட்டு போனார். அடுத்த 10 நாளில் சென்னைக்கு வந்தவளை சம்பிரதாயமாக பெண் பார்க்கவும் அழைத்தார்கள். அம்மாவின் நச்சரிப்பு தாங்காமல் போனான் அவன். பெண் நன்றாகவே இருந்தாள். கலகலவென்று பேசினாள். அனாவசிய வெட்கம் எதுவும் இல்லாமல் இயல்பாக இருந்தாள். பட்டுப்புடவையும் கூந்தலில் மல்லிகை பூவுமாக பெண்ணை எதிர்பார்த்தவனுக்கு பெங்கால் காட்டன் புடவையும் தூக்கி போட்ட சின்ன கொண்டையுமாய் அதிக நகைகள் ஏதுமின்றி மிக இயல்பான சிரிப்போடு வந்து எதிரில் அமர்ந்த மகதியை கண்டதும் வியப்புதான் ஏற்பட்டது. பொண்ணோட ஏதாவது பேசணும்னா பேசிக்கலாம், பேசினால் நல்லது என்றுதான் அவனுக்கும் தோன்றியது. வாங்க. மகதியே எழுந்து அவனை தனி அறைக்கு அழைத்து சென்றாள். என்ன பிடிச்சிருக்கா? பளிச்சென கேட்டாள் மகதி. உன்னை பார்த்து 5 நிமிஷம்தான் ஆகுது. உன் தோற்றம் பிடிச்சிருக்குன்னு வேணா சொல்லலாம். வெறும் தோற்றத்தை வச்சு ஆயுள் பரியந்தான் தொடர போற ஒரு உறவை தீர்மானிக்கிறது கஷ்டம். ஆனா நான் தீர்மானிச்சிட்டேன், நீங்க தானு. அவன் திகைப்போடு அவளை பார்த்தான். உங்க தோற்றமும் பிடிச்சிருக்கு, அப்பா சொல்லி உங்க குணமும் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச பிறகுதான் நீங்க பெண் பார்க்க வரதுக்கே சம்மதிச்சேன். எனக்கு அனாவசியமா நாணி கோணி நிக்கலாம் தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். எங்க அண்ணா உங்களை மாதிரி கொஞ்சம் ஷை டைப். தலைய புடவையும் தலை நிறைய பூவுமா வெட்கத்தோட வந்து நமஸ்காரம் பண்ணாம நான் பாட்டுக்கு வந்து ஜாலியா எதிர்க்க உட்கார்ந்ததும் முகம் மாறாம அன்போட ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க உங்க அம்மா. அவங்களுக்காகவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனா அதே மாதிரி
உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தாதான் கல்யாணம், சரியா? கல்யாணங்கிறது இப்பெல்லாம் வெறும் அழகையும் குணத்தையும் மட்டும் வச்சு முடிவு பண்ணிடுற விஷயம் இல்ல. உத்தியோகமும் பொருந்தி வரணும். நீ வேலை பாக்குறது டெல்லி செக்ரட்டேரியட்ல. உனக்கு சென்னைக்கு மாத்திக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி? இது ஒரு பிரச்சனையா? எனக்கு தான் மாற முடியாது, ஆனா நீங்க மாத்திக்கலாமே. டெல்லியில எனக்குன்னு வீடு, டெலிபோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறதால நல்ல மரியாதையும் உண்டு. நல்ல பெரிய வீடுன்றதால நம்ம எல்லாருக்கும் அது தாராளமா பொருந்தும். உங்க தங்கை தம்பி படிப்புக்கு நான் உத்தரவாதம். நான் யோசிக்கணும். தாராளமா யோசிங்க. நல்ல பதிலா சொல்லுங்க. நான் அம்மாவோட கலந்து பேசிட்டு சொல்றேன். ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? மனித முடிவுகள் தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தா தான் வெற்றி அடையும். நம்ம 2 பேர் முடிவுல எதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பாப்போம். இருவரும் வெளியில் வந்தார்கள். பாத்ரூம் போக வேண்டும் என்கிற சாக்கில் மகதியிடம் தனியே பேசினாள் அம்மா. என்னம்மா சொன்னா என் பிள்ளை? உங்ககிட்ட கலந்து பேசிட்டு முடிவு சொல்றேன். நல்ல பிள்ளை, உன்ன வேணாம்னா சொல்லுவேனா? பிரச்சனை நான் இல்லம்மா, பின்ன என் உத்தியோகம். அதுக்கென்ன, நல்ல உத்தியோகம் தானே, வேலை பாக்குற பொண்ணு தானே வேணும்னா. நாங்க 2 பேரும் பேசினத அவர் உங்ககிட்ட சொல்லுவார்மா. நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். மகதி சொல்ல அம்மா எதுவும் புரியாமல் தலையசைத்தாள். வீடு திரும்பும் போது இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. என்னன்னா, பொண்ணு எப்படி இருக்காங்க? பிடிச்சுதா உனக்கு? ஹேமாவும் யுவனும் ஆவலாய் ஓடி வந்தார்கள். லேசான சிரிப்புடன் நகர்ந்தான் சிவராம். என்னம்மா, அண்ணனுக்கு பிடிக்கலையா? எனக்கும் ஒன்னும் புரியல. அம்மா உதடு பிதுக்கினாள். ஒரு வாரம் எந்த பதிலுமின்றி நகர்ந்த நிலையில்தான் அம்மா அவனிடம் மீண்டும் அது குறித்து பேசினாள். இம்முறையும் அப்புறம் பேசலாம் என்றபடி நழுவிவிட்டான். அன்றிரவு 2இல் 1 அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு அம்மா அவனிடம் அது குறித்து பேசுவதற்கு வந்தாள். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைன்னு நான் சொல்லலையே. பெண்ணுக்கு டெல்லியில வேலைங்கிறது தான் என் பிரச்சனை. அவ இங்க வரதுக்கு சான்ஸே இல்ல. நான் தான் என் உத்தியோகத்தை அங்க மாத்திக்கிட்டு வரணுங்கிறா. அதுல என்னடா தப்பு? நீ மாத்திக்க, அவ்வளவுதானே. அது எப்படிமா? உங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போறது பிரச்சனை இல்ல. ஆனா அங்க விக்கிற விலைவாசியில என் சம்பளம் பத்துமா? தவிர திடீர்னு இங்க படிப்ப பாதியில விட்டுட்டு அங்க போய் ஒரு காலேஜ்ல சேர்றது கஷ்டம் இல்ல. ஹிந்தி வேற யாருக்கும் தெரியாது. தவிர எப்போ எங்க குண்டு வெடிக்கும்னு தெரியாது. பயந்து வாழணும். இதெல்லாம் நானும் யோசிக்க மாட்டேனா என்ன? நாம எல்லாரும் எதுக்கு அங்க போகணும்? நீ மட்டும் போ, நாங்க இங்கேயே இருக்கோம். எங்க துணைக்கு யுவன் இருக்கான். சிவராம் அதிர்ந்தான். என்னம்மா சொல்ற நீ? நான் போயிட்டா இங்க என்ன ஆறது? ஒன்னும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். நீ செலவுக்கு பணம் மட்டும் அனுப்பி வை, போதும். எதை பத்தியும் கவலைப்படாம நீ அங்க நிம்மதியா இரு. அவங்களுக்கு போன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க சொல்லிடுறேன். உங்களை எல்லாம் பிரிஞ்சாவது இந்த பொண்ணை கட்டிக்கணுமா? இந்த ஊர்ல வேலை பாக்குற பெண்களே இல்லையா? வேற பெண் பாருமா. இதை ஏண்டா நீ அங்கேயே சொல்லல? ஏன் யோசிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டு வந்த அவகிட்ட? அது முகத்துல அடிக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னு தான். மண்ணாங்கட்டி, உனக்கு அவளை மனசுக்குள்ள பிடிச்சிருக்கு, அதான் இன்னும் யோசிக்கிறேன் பேர்வழின்னு நாளை கடத்திக்கிட்டு இருக்க. நீ எவ்வளவு யோசிச்சாலும் அவளால இங்க வர முடியாது. நீ போகணும். ஒரு பெண்ணை மனசுக்கு பிடிச்சிட்டா மத்தது எல்லாம் நாம தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்க இருந்தாலும் நீ தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். உன் சொல் பேச்ச உன் கூட பிறந்தவங்க கேட்பாங்க. இருந்தாலும் யுவன் படிக்கிற பையன். நான் இல்லைன்றதால அவன் வேலை அதிகமாகி படிப்பு கெட்டுடக்கூடாது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 3 வருஷம் ஹேமாக்கு ஒரு இடம் பார்த்து கட்டி கொடுத்துடலாம். யுவனுக்கு என்ன, படிப்பு முடிஞ்சிட்டா எங்க வேணா வேலை பார்த்துட்டு இருந்துப்பான். டெல்லியிலேயே கிடைச்சிட்டா இன்னும் சந்தோஷம். அப்புறம் நானும் உங்க கூட வந்து இருந்துருவேன். ஆக நீ பிரச்சனைன்னு நினைக்கிறதெல்லாம் இன்னும் 5 வருஷத்துல சரியாயிடும். இதுக்கோசரம் ஒரு நல்ல பெண்ணை வேணாம்னு சொல்றது நமக்கு தான் நஷ்டம். என்ன சொல்ற? அம்மா சொல்வதெல்லாம் சரி என்றுதான் தோன்றியது. அம்மாவும் யுவனும் அருகில் இருக்கும்போது ஹேமாவை பற்றி எதற்கு கவலைப்பட வேண்டும்? தவிர ஹேமா கல்யாணத்தை முடித்துவிட்டால் டெல்லியிலேயே ஒரு வேலை தேடிக்கொண்டு யுவனும் அம்மாவும் கூட டெல்லிக்கே வந்து விடலாம். எப்படியும் இன்னும் 4-5 வருடம்தான். அதுவரை அவர்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் அனுப்பி வைத்தால் போதும். மகதியின் சம்பளம் கூடுதல் பலம். டெல்லியில் அவளுக்கு வீடு இருப்பதால் வீடு தேடும் பிரச்சனை இல்லை. இதுவரை அவள் ஒருத்தியாக அந்த வீட்டில் சமைத்து சாப்பிட்டு இருப்பாள். இப்போது இவன் ஒருவன் கூட சாப்பிடுவதால் செலவு கூடிவிட போவதில்லை. ஆக அவள் சம்பளமே இருவருக்கும் போதும். தன் சம்பளத்தை அப்படியே ஊருக்கு அனுப்பிவிடலாம்.
யோசனையின் முடிவில் ஒரு வழியாய் அவன் கண்களில் பச்சை விளக்கு எரிந்தது. நிச்சயதார்த்தம் எளிமையாய் நடந்தது. பட்டு புடவை வாங்க வேண்டாம் என்று கூறிவிட்டாள் மகதி. அதில் பரம திருப்தி சிவாவிற்கு. சிம்பிளாய் ஒரு பிரிண்டட் சில்க் புடவை எடுத்தான். தன் பங்கிற்கு தானும் அவள் அப்பாவிடம் டாம்பீகமாய் தனக்கு துணி எடுக்க வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டான். மகதி அம்மாவின் பட்டு புடவையில் அழகாயிருந்தாள். அம்மா ரொம்ப படுத்தினதால கட்டிக்கிட்டேன். டெல்லி வெயிலுக்கு பட்டு புடவையெல்லாம் தாங்காது. குளிர்காலம்னா கேட்கவே வேண்டாம், பல்லு கிடுகிடுக்கும். போன புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப பழகிடுச்சு. வெகு இயல்பாக அவனோடு அவள் பேச அவன்தான் கூச்சத்தோடு நெளிந்தான். ஹேமா அண்ணி அண்ணி என்று அவளையே சுற்றி வந்தாள். தன் தோழிகளை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். நீங்க தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்களா? ஒரு பெண் கேட்டது. டெல்லியில இருந்துட்டு பார்க்காமையா இருப்பாங்க? என்ன கேள்வி இது? மற்றொருத்தி சொல்லிவிட்டு சிரித்தாள். அவ சொல்றது நிஜம்தான், நான் இன்னும் தாஜ்மஹால் பார்த்ததில்ல. மகதி சொல்ல வியந்தார்கள். ஏன் டைம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ரெண்டும் இருக்கு, ஆனா கூட வர சரியான ஜோடிதான் இல்ல. காதல் மாளிகைய யாராவது தனியா போய் பாப்பாங்களா? மகதி சொல்ல பெண்கள் கூட்டம் ஹோவென சிரித்தது. இனிமே அந்த கவலை வேண்டாம், ஜோடிதான் கிடைச்சாச்சே. அண்ணன் அங்க வந்ததும் முதல்ல ஆக்ராவுக்கு இழுத்துக்கிட்டு ஓடுங்க. ஹேமா சத்தமாய் சொல்ல சிவா உதைப்பேன் என்பது போல் விரல் காட்டி சிரித்தான். நான் நாளைக்கு காலையில ஃப்ளைட்ல டெல்லி கிளம்புறேன். அர்ஜென்ட் வேலையா. மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து போன் மேல போன். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும் இல்ல? ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, எங்க ஆபீஸ் மூலம் மூவ் பண்றேன். தேவை இருக்காது, அநேகமா ப்ரொமோஷனோட சேர்ந்தே கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஆமா, எப்பவும் நீ ஃப்ளைட்ல தான் போவியா? செலவு அதிகமாச்சே. அவசரம்னா போய் தானே ஆகணும். என் உத்தியோகம் அப்படி, எப்பவும் ஹரிபரிதான். என்ன மாதிரி வேலை உன்னோடது? சம்திங் சீக்ரெட், அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. மகதி உதட்டில் கை வைத்து தலையாட்டி சிரித்த போது வெகு அழகாயிருந்தாள். வளவளத்த அவள் கன்னங்கள் விளக்கொளியில் மின்னியது. இதுவரை அவன் எந்த பெண்ணையும் உற்று பார்த்ததில்லை. எந்த பெண்ணும் ஒரு சின்ன சலனத்தை கூட அவன் மனதில் ஏற்படுத்தியதில்லை. வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஒரு பெண் தன் காதலை கவிதையாய் வடித்து நாணி கோணியபடி அவனிடம் கொடுத்ததும் முகம் சொலித்தான் அவன். அப்பா செத்த பிறகு திருமணத்திலேயே நாட்டமில்லாமல் போய்விட்ட பின் இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் அருவருப்பான சமாச்சாரமாகிவிட்டது. இருந்தாலும் அந்த பெண்ணிடம் மென்மையாகவே பேசினான் அவன். எனக்கு வாழ்க்கையில் நிறைய கடமைகள் இருக்கு பெண்ணே. நீ இந்த கடிதத்தை என்னை விட சிறந்த ஆணாக தேடி பிடித்து கொடு. நீ மிக சந்தோஷமாக இருப்பாய். கடிதத்தை அவளிடமே கொடுத்தான். முகம் சிரித்து போன அந்த பெண் அதன் பிறகு அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவனும் எந்த பெண்ணையும் திரும்பி பார்த்ததில்லை. முதல் முறையாக ஒரு பெண் அவனை சலனப்படுத்தி இருக்கிறாள் என்றால் அது மகதிதான். அவனுக்கே இது வியப்பாய் தோன்றியது. இதற்கு என்ன காரணம்? அவள் அவனுக்கென்று நிச்சயிக்கப்பட்ட பெண், விரைவில் அவனுக்கு சொந்தமாக போகிற பெண் என்பதாலா? அப்படித்தான் இருக்க வேண்டும். வாசல் வரை சென்ற மகதி, என் செல்போனை உள்ளேயே வச்சிட்டேன் என்றபடி மறுபடியும் உள்ளே செல்ல அவளுக்கு பின்னால் செல்ல முயன்ற ஹேமாவை அம்மா சட்டென இழுத்து பிடித்து நிறுத்தினாள். எங்க வச்ச மொபைல? நான் பார்க்கலையே. சிவராம் கர்ம சிரத்தையாக மொபைல் போனை தேடினான். சரியான டியூப்லைட். என்ன என்ன சொன்ன? உங்க அம்மா உங்களை விட புத்திசாலி, தவிர ரொம்ப நாசூக்கு. நீ என்ன சொல்ற? நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. இனி கல்யாணம் வரைக்கும் போர் அடிக்காம இருக்க ஏதாவது பேசுவீங்களா? அடிக்கடி பேசிட்டா போச்சு. தினமும் ராத்திரி 9 மணிக்கு ஒன்னு நீங்க பண்ணுங்க, இல்ல நான் பண்றேன். வரட்டுமா? அவள் அவன் கரங்களை அழுத்தி பிடித்துவிட்டு சட்டென நகர்ந்தாள். செல்போன் கிடைச்சுதா நீ? இவ்ளோ நேரமாவ தேடுனீங்க ரெண்டு பேரும்? ஹேமா கேட்க அம்மா அவள் தலையில் சிரிப்போடு குட்டினாள். இரவு வெகு நேரம் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிகளை பற்றியும் மாப்பிள்ளை வீட்டினரின் குணநலன்கள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மகதியின் வீட்டில். மகதிக்கு மாப்பிள்ளையை விட்டு வர மனசே இல்லதானே? சந்திரா அண்ணி கேட்க மகதி சிரித்தாள். எதை வச்சு சொல்ற? ஆஹா, செல்போனை என்கிட்ட கொடுத்துட்டு உள்ள போய் அதை தேடுனியே, அதை வச்சுதான். நடு கூடத்தில் அண்ணி போட்டு உடைக்க மகதி முதன்முறையாக முகம் சிவந்தாள். மொபைலை தேடுற சாக்குல மாப்பிளைய என்னடி செஞ்ச? அண்ணி அருகில் வந்து கேட்டாள். ஓ நிச்சயதார்த்தத்துல ஹேண்ட்பேக் தேடுற சாக்குல எங்க அண்ணனை நீ என்ன செஞ்சியோ அதேதான். மகதி பதிலுக்கு கேலி செய்ய அண்ணி அவசரமாய் அவள் வாயை பொத்தினாள். இதெல்லாம் என்ன பிரமாதம் மகதி? எங்க நிச்சயதார்த்தத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா வெற்றிலை காம்பை கிள்ளியபடி ஆரம்பிக்க, நல்லா இருக்கு போங்க. அம்மா அவரை பார்த்து விழி உருட்டி விரலாட்டி சொல்ல வேண்டாம் என்றாள். நீங்க சொல்லுங்கப்பா.
மகதி அப்பாவிடம் நெருங்கி அமர்ந்தாள். வெளி உலகமே தெரியாத ஒரு பக்கா கிராமத்து பொண்ணு உங்க அம்மா. அவங்க வீட்டுலதான் எங்க நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. 16 வயசுக்கு படு ஒல்லியா பொம்மை மாதிரி இருப்பா. தசு புசுன்னு ஒரு பட்டு புடவைய சுத்தி விட்டுருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுன்னு இவளை யாரோ அனுப்பிச்சு வச்சாங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம நடு கூடத்துல நின்னுக்கிட்டு இங்க யாருங்க மாப்பிள்ளைன்னு சத்தமா கேட்க, உடனே எங்க அத்தை பையன் ஐயரை காட்டி அவர் தானுட்டான். இதுவும் காஃபிய கொண்டு நீட்டுச்சு. பஞ்சாங்கத்துல முழுகி இருந்த ஐயரும் கொண்டான்னு வாங்கி குடிச்சாரு. இவளும் உள்ள போயிட்டா. மொத்த கூட்டமும் எதுக்கு சிரிக்குதுன்னு கூட உங்க அம்மாவுக்கு தெரியல. இதை விட காமெடி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்கிட்ட வந்து உங்க குடுமி எங்கன்னு கேட்டாலே பார்க்கலாம். மகதியும் சந்திராவும் வயிற்றை பிடித்து கொண்டு கண்ணில் நீர்வர சிரிக்க அம்மா அழகாக முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட்டாள். அந்த காலத்துல எவ்வளவு வெகுளியா இருந்திருக்காங்கல்ல. சந்திரா வியந்தாள். மகதிக்கு அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் குடுமி ஐயர் நினைவுக்கு வர சிரிப்பு பொத்து கொண்டு வர திடீரென சத்தம் போட்டு சிரித்தாள். ஏய் தூங்குடி, காலையில கிளம்ப வேண்டாமா? சிரிச்சது போதும். சந்திரா உள்ளறையிலிருந்து குரல் கொடுத்தாள். அது சரி, என்ன தூங்குன்ற? உனக்கென்ன நைட் டியூட்டியா? உன்னை காத்தால வந்து கவனிச்சுக்கிறேன். மகதி சிரித்தபடி திரும்பி படுத்தாள். சந்திராவும் அவளும் பள்ளி தோழிகள், ஒரே வயது. சந்திராவுக்கு அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்த போதுதான் அவள் கௌதமை காதலிக்கும் விஷயம் மகதிக்கு தெரிந்தது. நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன் மகதி, ஆனா அவங்க ஒத்துக்கல. மாப்பிள்ளை உங்களை விட பெரிய இடமா. நான் கேட்டனா, இப்ப என்ன செய்ய போற? எங்க வீட்டுல ஏற்பாடுகள் ஜரூரா நடக்குது. கௌதம் கிட்ட சொன்னியா? சொன்னேன். வீட்டை விட்டு வந்துடுறியான்னு கேக்குறார். உங்க வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியாம எப்படி? நீ கவலைப்படாதடி, நானே அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க சரின்னா நீ உடனே கிளம்பி வந்துடு. இரவு அவள் பேசுவதற்கு முன்பே கௌதம் அம்மா அப்பாவிடம் பேசி இருந்தான். உன் சந்தோஷத்தை விட வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. சந்திராவும் என் பொண்ணு மாதிரி தான். அவளை விட நல்ல மருமக நானே தேடினா கூட எனக்கு கிடைக்க மாட்டா. அவளை வர சொல்லுடா. அம்மா சொல்ல கல்யாணக்கலை கட்டியது. அதன் பிறகு ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தானே அவளுக்கு தாயாக இருந்து தன் நகைகளை எல்லாம் அவளுக்கு போட்டு அலங்கரிக்க மிக நல்ல முறையில் நடந்தது திருமணம். தாய் வீட்டு சீதனங்களை கூட குறை வைக்காமல் அம்மா தானே வாங்கி வைத்தாள். மாமியாராக இல்லாமல் ஒரு நல்ல சிநேகிதியாக இருந்தாள் மருமகளுக்கு. ஒன்ன மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கணுமா? புருஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. மகதி அடிக்கடி அம்மாவிடம் சொல்லும் வார்த்தை இது. சிவராமின் அம்மா அப்படித்தான் இருப்பாள் என தோன்றியது. காலையில் 3 மணிக்கே விழிப்பு வர அதற்கும் முன்னால் எழுந்து விட்டிருந்தார்கள் அம்மாவும் சந்திராவும். ஒரு 10 நாள் என் கூட வந்து டெல்லியில இருக்கலாம்ல? காஃபியை ருசித்தபடி சந்திராவிடம் கேட்டாள் மகதி. உங்க அண்ணா அனுப்புனா வர்றேன். பொய். அவன் என்னடானா வந்தா கூட்டிட்டு போன்றான். விளையாடுறீங்களா? சந்திரா சிரித்தாள். அட்லீஸ்ட் 2 பேருமே ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி வர்றது. ஒன்ன கூட வச்சுட்டு தேன் நிலவா? சரிதான். ஏன் சந்திரா, கல்யாணமாகி 1 வருஷமாக போகுது. உங்க வீட்ல இருந்து யாருமே வரலையே. நீயாவது போய் பார்த்து சமாதானப்படுத்த முயற்சி செய்தியா? மகதி இப்படி கேட்டதும் சந்திராவின் கண்கள் சற்றே கலங்கியது. என்னாச்சுடி? போன மாசம் டெலிபோன் பில் கட்ட போன போது அப்பாவை பார்த்தேன் மகதி. ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் பாசத்தால கிட்ட போய் எப்படி இருக்கீங்கப்பான்னு கேட்டேன். உசுரோட தான்னு வெடுக்குன்னு சொன்னவர் கூடவே நீ யாருன்னு திருப்பி கேட்டார். அந்த குடும்பம் என்ன தலை முழுகிடுச்சுன்னு அந்த ஒரு வார்த்தையில புரிஞ்சு போச்சு. போகட்டும் விடு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அம்மா பத்தின நினைவு கூட எனக்கு வர்றதில்ல மகதி. அந்த அளவுக்கு அம்மாவா இருக்காங்க என் மாமியார். அப்புறம் எனக்கு என்ன குறை? பார் எப்படி வெயிட் போட்டிருக்கேன்னு. தெரியுது. அது சரி, உன் ஆளோட அப்படி என்ன தாண்டி பேசுன? சமைக்க தெரியுமான்னு கேட்டிருந்தேன். அவ்வளவுதானே. தெரியாட்டி என்ன? 1 மாசம் உங்க அண்ணன்ட்ட விடு, சூப்பரா வெந்நீர் வைக்க சொல்லி கொடுப்பார். சந்திரா சொல்ல மகதி சிரித்தாள். என் ஃப்ரெண்டோட கார் வரும் மகதி, அதுலயே நீ ஏர்போர்ட் போயிடு. அண்ணா சொன்னபடி வர மகதி எழுந்து குளிக்க போனாள். விமானம் 2 மணி நேரம் தாமதமாக கிளம்பும் என்று அறிவித்த போது எரிச்சலாக வந்தது. அப்பாவும் அவளும் ஒரு ஓரமாய் வந்து இருக்கையில் அமர்ந்தார்கள். நான் பாட்டுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டேன். நிஜமாவே உனக்கு பையனை பிடிச்சிருக்குதானேம்மா? இல்ல அப்பாக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? மகதி சிரித்தாள். இல்ல, மாப்பிள்ள உன் அளவுக்கு மாடனா இல்லேன்னு தோணலையா? மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா, மனசுல இருந்தா போதும். ஏன்பா கல்யாண செலவுக்கு நான் ஏதாவது லோன் போடணுமா? நீங்க எதுவுமே சொல்லலையே. வேணாமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது அப்பனோட கடமை.
ஆண்டவன் புண்ணியத்துல ஓரளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். தவிர கௌதமும் அண்ணங்கிற முறையில நிறையவே எனக்கு உதவி பண்றான். அதுக்காக அட்லீஸ்ட் என் சேமிப்பையாவது நான் தரட்டுமா? பணம் ஊசி போகாது தாயி, பத்திரமா வச்சுக்கோ. உனக்கே ஒரு நாள் தேவைப்படும் போது யார்கிட்டையும் கேட்க வேணாம் பாரு. உன் கல்யாணத்துல மஞ்சள்ல இருந்து மாங்கல்யம் வர என் காசுல தான் நடக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். ரொம்ப பிடிவாதம்ப்பா உங்களுக்கு. அவர் பதில் சொல்லாமல் சிரித்தார். கல்யாண நாள் நெருங்க நெருங்க சந்தோஷத்திற்கு பதில் சங்கடம் தான் கூடியது சிவராமுக்கு. குடும்பத்தை பிரிந்து தான் மட்டும் டெல்லி செல்வது சரிதானா என்ற குழப்பம் இன்னும் அவனுக்கு தீரவில்லை. ஹேமாவும் யுவனும் அம்மாவுக்கு அடங்கி நடப்பார்களா? அவன் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் போய்விடுமா? அவன் அனுப்பும் பணத்தில் அம்மாவால் செலவு செய்து சிக்கனமாய் வாழ முடியுமா? தங்கையும் தம்பியும் ஆடம்பர செலவுகளை இழுத்துவிட ஆரம்பித்தால் என்ன செய்வாள் அம்மா? சிக்கனமாய் செலவு செய்யும் போதே சில நேரம் முழி பிதுங்க வைத்துவிடும். அவன் எப்படியோ சமாளித்து விடுவான். அம்மா எப்படி சமாளிப்பாள்? அவன் நிறைய கவலைப்பட்டான். அம்மா அதை பற்றி துளியும் கவலைப்படவில்லை. எல்லோரும் கல்யாண மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தார்கள். கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசமாவது அண்ணியும் நீயும் இங்கே இருப்பீங்களா? சாப்பிடும் போது ஹேமா கேட்க, யாருக்கு தெரியும் என்றான் சிவராம். ஏன் தினமும் 1 மணி நேரம் பேசுறீங்களே, எவ்வளவு நாள் லீவு போட போறாங்கன்னு கேக்குறது தானே? கேட்டு சொல்றேன். உன் டிரான்ஸ்பர் விஷயம் என்னாச்சுப்பா? போயிருக்கு, கிடைச்சிடும். ஏண்டா சுரத்தே இல்லாம இருக்க? இதுக்கு காரணம் எனக்கு தெரியும். ஹேமா குறுக்கிட சிவராம் அவளை பார்த்தான். வழக்கமா புருஷன் இருக்கிற ஊருக்கு தான் பொண்டாட்டி வருவா. அண்ணன் விஷயத்துல இது உல்ட்டா ஆயிடுச்சு. அவங்க ஊருக்கு இவர் போக போறாரு. அந்த சோகம்தான். சரியானா? கல்யாணம் முடிஞ்சு பெண்ணை பெத்தவங்க தான் மூக்கு சிவக்க அழுதுகிட்டே அவளை அனுப்புவாங்க. இவர் விஷயத்துல அதுவும் உல்ட்டா. எங்க வீட்டு பிள்ளைய பத்திரமா பாத்துக்குமான்னு நாம தான் அழணும். வாய மூடுடி. அம்மா அவளை சட்டென அடக்கிவிட்டாள். என்றாலும் சிவராம் அந்த வார்த்தைகளில் சுருங்கித்தான் போனான். இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டது தவறோ என்று தோன்றியது. தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நினைத்தான். உள்ளூர் பெண்ணையே தேடி பிடித்திருக்கலாமோ என்று குழப்பமும் கூடியது. அவன் குழப்பத்தை இன்னும் கூட்டும் வகையில் ஒரு சம்பவம் நடந்தது. கல்யாண ஜவுளி வாங்க மாம்பழம் வந்தவர்கள் துணிமணிகள் வாங்கியதும் பில் செட்டில் செய்துவிட்டு வெளியில் வரும்போது, ஹாய் யுவன் என்று சத்தமாய் ஒரு பெண் குரல் அழைக்க அனைவரும் நின்றார்கள். 16-17 வயது பெண் ஒருத்தி மெடியும் டிஷர்ட்டும் அணிந்து காற்றில் கூந்தல் பறக்க யுவனை நோக்கி ஓடி வந்தாள். ஹாய். யுவனும் அவளை நோக்கி சென்றான். 10 நிமிடத்திற்கு மேல் அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். அதற்குள் சிவராமின் கற்பனை எல்லை கடந்து போயிற்று. யுவன் திரும்பி வந்தது கூட தெரியவில்லை. போலாமா? அவன் கேட்ட பிறகுதான் உணர்வுக்கு வந்தான். யாருடாது? தெரிஞ்ச பொண்ணு. கூட படிக்கிறவளா? இல்ல, பின்ன எப்படி பழக்கம்? யுவன் எரிச்சலை அடக்கி கொண்டான். கேக்குறல்ல, எப்படினா? என்ன கேள்வி இது? இவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுறா? ஏன்னா ஆபீஸ்ல நீ லேடிஸோட சிரிச்சு பேச மாட்டியா? அது ஆபீஸ், இது கடைவீதி. இப்ப என்ன வேணுங்கிற? உனக்கும் அவளுக்கு என்ன காதலா? ஷட் அப். கத்திட்டா இல்லேன்னு ஆயிடுமா? பைத்திய மாதிரி பேசாதனே. இதெல்லாம் சரியில்லடா யுவா. அம்மா சொல்லேம்மா. அம்மா திகைத்தாள். என்னாயிற்று இவனுக்கு என்று வியந்தாள். அந்த பெண் சாதாரணமாகத்தானே பேசிவிட்டு போனாள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று இவன் இந்த குதி குதிக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. நடு ரோட்ல இப்ப எதுக்குடா தர்க்கம்? எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க என்றபடி நடந்தாள். சிவராம் என்று வந்தான். வீட்டு வாசலில் பெரியவர் ஒருவரும் பெரிய பொட்டு வைத்துக் கொண்டு பட்டுப்புடவை கட்டி இருந்த ஒரு அம்மாளும் நின்றிருந்தார்கள். வாங்க, யார தேடி வந்திருக்கீங்க? அம்மா விசாரித்தாள். சிவராம்னு. ஆமா, என் பிள்ளைதான். உள்ள வாங்க. அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். யாருமா அவங்க? என் பேரை சொல்றாங்க? சிவராம் அம்மாவிடம் மெதுவாக கேட்டான். எங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி. அங்க சொந்தமா 2 வீடும் 7-8 ஏக்கரா நிலமும் உண்டு. என் பொண்ணு இங்கதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா வேலை பார்க்கறா. தரகர் மூலமா உங்க பிள்ளை ஜாதகம் கிடைச்சது. ரொம்ப அம்சமா பொருந்தி இருக்கு. அதான் நேராவே வந்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். போட்டோவும் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகா அடக்கமா இருப்பா. நான் என் பொண்ணை பத்தி பெருமையா பேசிக்க கூடாது. திறமசாலி. துரு துருன்னு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பா. சீக்கிரமே சூப்பரிண்டென்டென்ட் ப்ரமோஷன் கூட வந்துடும். அவர் பேசியபடியே போட்டோவை சிவராமனிடம் காட்ட அவன் திகைத்து போனான். அவர் சொன்னது நிஜம்தான். பெண் படு அழகா இருந்தாள். அம்மா தர்ம சங்கடத்தோடு அவர்களை பார்த்தாள். அவர் தொடர்ந்து பேசினார்.
ஆண்டவன் புண்ணியத்துல காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல. எனக்கு இவ ஒரே பொண்ணு. 50 சவரன் நகை போட்டு கல்யாணத்தை அமோகமா நடத்தி கொடுத்துடுறேன். உண்மையா சொல்லணும்னா இதுவரை 100க்கு மேல ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பொருந்துனா ஆள் பிடிக்காது, நல்ல குடும்பமா இருக்காது, பையன் வேலை சரியா இருக்காது, இப்படி எதுவும் மனசுக்கு பிடிக்கல. உங்க பையன் ஜாதகம் தான் கணக்கச்சிதமா பொருந்தி இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சும் போச்சு. அதான் நேராவே வந்துட்டோம். தப்புன்னா மன்னிச்சிருங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அம்மா பதறினாள். நீங்க 2 மாசம் முந்தி வந்திருந்தா நிச்சயம் உங்களோட சம்மந்தம் வச்சுக்க சம்மதிச்சிருப்போம். இப்ப அதுக்கு வழி இல்ல. என் பிள்ளைக்கு இன்னும் 15 நாள்ல கல்யாணம். அம்மா சங்கடத்தோடு சொல்ல அவர்கள் முகம் வாடி போயிற்று. எங்க அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். சிரமம் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க வரோம். வாழ்த்துக்கள் தம்பி. அவர் எழுந்து கை கூப்பினார். போட்டோவை வாங்கி கொண்டார். சிவராம் பிரமிப்போடு அமர்ந்து விட்டான். தனது துரதிருஷ்டம்தான் அவர்கள் தாமதமாக வந்திருக்கிறார்களோ என்று தோன்றியது. சென்னையில், அதுவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் வேலை என்றால் இதுவல்லவா அவனுக்கு ஏற்ற வரன். இந்த இடம் மட்டும் முடிந்திருந்தால் குடும்பத்தை பிரிந்து டெல்லிக்கு போகும் அவசியம் ஏற்பட்டிருக்குமா? இதைத்தான் தலைவிதி என்கிறார்களா? ஏனோ எரிச்சலாக வந்தது. இரவு சாப்பாட்டின் போது அந்த எரிச்சலை அம்மாவிடமும் காட்டினான். கொஞ்ச நாள் பொறுமா, அவசரப்படாதேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? இப்ப பாரு, நல்ல வேலையோட உள்ளூர் வரனே தேடிட்டு வருது. அழகா இத முடிச்சிருக்கலாம். பொண்ணும் நல்லாத்தான் இருக்கு. இத விட்டுட்டு டெல்லிக்கு ஓடுற அவதி யாருக்கு இப்போ? அம்மா சிரித்தாள். எதுவும் நம்ம கையில இல்லடா சிவா. ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கட்ட முடியாதுன்னு வாங்க. இப்படி பழமொழி பேசி பேசியே எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிடுங்க. சிவராம் எரிச்சலுடன் எழுந்தான். ஏண்டா முழுசும் சாப்பிட்டுட்டு போயேன், பசி இல்ல. அம்மா அவனை வியப்போடு பார்த்தாள். நள்ளிரவில் ஒரு முறை பாத்ரூம் போய்விட்டு வந்தபோது ஏமா என்று அவன் அழைத்ததும் இன்னும் வியந்தாள். ஏண்டா இன்னும் தூங்கலையா நீ? எனக்கு ஒன்று தோணுதுமா. என்ன? இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்க பொண்ணுக்கு வேற இடத்துல வரன் பாத்துக்கங்கன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த பொண்ணை முடிச்சிடலாமா? இப்படி அவன் கேட்டதும் ஒரு வினாடி அதிர்ந்தவள் அவனையே உற்று பார்த்தாள். எதிரில் இருப்பது தன் பிள்ளைதானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. கோபம் மூண்டது. சந்தர்ப்பவாதத்தனம் மனிதனை கேவலமான ஜந்துவாக்கிவிடும் போலும். என்னமா பாக்குற? நான் தப்பா எதுவும் சொல்லிடலையே. உங்களை எல்லாம் பிரிஞ்சு அவ்வளவு தூரம் போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க கவலையிலேயே பாதி நேரம் போயிடும். அப்பா போன பிறகு இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டவன் நான். இப்ப நான் பாட்டுக்கு பொண்டாட்டி பின்னாடி போயிட்டா அது என் பொறுப்பை உதறிட்டு போறாப்ல இருக்கு. இது தப்புன்னு மனசு குத்துது. எனக்கு என் கல்யாண வாழ்க்கையை விட இந்த குடும்பம் தாமா பெருசு. நான் எடுக்கிற முடிவு நம்ம எல்லாருக்குமே நல்லதா இருக்கணும்னு தான் இப்படி கேட்டனே தவிர மத்தபடி இந்த பெண் உசத்தி அவ மட்டம்ங்கிற எண்ணமெல்லாம் இல்ல. மகதி தைரியசாலிதான், 10ஆம் பசலி இல்ல. ஆனா என்னை விட நாகரிகமானவ. ஒத்து வருமானு சில நேரம் பயமா இருக்கு. இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருப்பான்னு தோணுது. நீயா இப்படி பேசுறன்னு ஆச்சரியமா இருக்குடா சிவா. தன் சௌகரியத்துக்காக எதையும் செய்ய நினைக்கிறவனுக்கு பேரு மனுஷன் இல்ல. பச்சோந்தி கூட தன் பாதுகாப்புக்காகத்தான் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன் நிறத்தை மாத்திக்குது. அது ஆண்டவன் அதுக்கு கொடுத்த வரம். ஆனா மனுஷன் அப்படி மாறக்கூடாது. எங்க மேல இருக்கிற பாசத்தையும் உன் கடமையும் காரணமா காட்டி உன்னை நியாயப்படுத்திக்க பாக்காத. உன் நினப்பு ரொம்ப தப்பு, அசிங்கம். இந்த பெண் மட்டும் கடைசி வர கூட்டு குடும்பமாவே இருக்க தயாரா இருப்பாள்னு என்ன கேரண்டி? உள்ளூர்லயே உன்னை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? எதுவுமே நம்ம கையில இல்லடா சிவா. நாம நினைக்கிறாப்புல நடந்துடுறதும் இல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயம், மகதி உன்னை விட அதிகமா எங்க மேல அக்கறை காட்டுவான்னு நான் நம்புறேன். ஒரு நம்பிக்கை துரோகிய பிள்ளையா பெத்துட்டோமேன்ற உறுத்தல் எனக்கு ஏற்பட்டுடாம பாத்துக்கோ, சொல்லிட்டேன். பத்திரிக்கை வர வந்த கல்யாணம் பாதியில நின்னா அந்த குடும்பம் எவ்வளவு துடிக்கும். இதே கதை நம்ம ஹேமாக்கு நடந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அம்மா கேட்க கேட்க தவறு புரிந்தது. கூசி போனான் அவன். சுற்றிலும் உறவுகள் உற்சாக முகத்தோடு நெருக்கி அடிக்க மகதியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டான். பூக்கள் மழையாய் பொழிந்தது. பலரும் வாழ்த்து சொல்ல நெருக்கி அடித்து வந்தார்கள். நாயனக்காரர் நகுமோவில் கல்யாண மண்டபத்தையே குளிப்பாட்டினார். சாப்பாட்டு ஹால் நோக்கி ஒரு கூட்டம் நகர ஏற்கனவே
ஏற்கனவே சாப்பிட்டு முடித்த கூட்டம் தாம்பூல பையோடு விடை பெற்றதால் மண்டபத்தில் நெரிசல் குறைந்தது. சிவராம் மகதியை ஓர கண்ணால் பார்த்தான். பச்சை நிற பட்டு புடவையில் அழகாயிருந்தாள். அவள் அணிந்திருந்த அழகான நகைகளையும் லேசாக பார்த்தான். மொத்தமாய் ஒரு 25 அல்லது 30 சவரன் தேருமா? திருச்சிக்காரர் போடுவதாக சொன்ன 50 பவுன் ஏனோ நினைவுக்கு வந்தது. அதில் ஒரு 20ஐ ஒதுக்கி வைத்தாலே ஹேமாவின் கல்யாணத்தை ஒப்பேற்றி விடலாமே என்று தோன்ற அவனையும் மீறி பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடும் குணமற்ற மனிதனை காண்பது அரிது. தன் நிறைவு பெற்ற மனிதன் இங்கே எவரும் இல்லை. எல்லோருக்கும் ஏதோ மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சிவராம் ஒரு சராசரி மனிதன். அவனுக்கு தன் குடும்பம்தான் முக்கியம். 20 வயதில் பொறுப்புகளை ஏற்றவன். மற்றவர்களுக்காக தவிர தனக்கென்று ஆசையே இல்லாதவன் அல்ல. கணக்கு பார்த்து காசு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவனுடைய சின்ன சின்ன ஆசைகள் குமிழ்விட்ட நேரத்திலேயே உடைந்தும் விட்டன. கடமை தவறியவன் என்று தன்னை யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவன். எப்படா பிச்சுக்கிட்டு போகலாம்னு காத்துட்டு இருந்தியா என்று நண்பன் ஒருவன் இவன் டெல்லிக்கு மாற்றல் பெற்றது தெரிந்ததும் கிண்டல் அடித்த போது மனது சுட்டது. இதுபோல் இன்னும் எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுவார்களோ என்ற பயம்தான் அவன் தடுமாற்றங்களுக்கும் பெருமூச்சுகளுக்கும் காரணமாயிற்று. என்னாச்சு, முழிச்சுக்கிட்டே கனவா? மகதி மெல்ல அவன் இடுப்பில் கிள்ள அவன் சுதாரித்து திரும்பினான். இனி இவள்தான் என் மனைவி என்கிற நிஜம் உரைக்க சற்றே சமாதானமானவன். நீ ரொம்ப அழகா இருக்க என்றான். இது ராத்திரி டைலாக் இல்ல? அவள் கண் சிமிட்டி சிரிக்க அவன் திகைத்து போனான். இவளுக்கு கூச்சமே கிடையாதா என்று யோசித்தான். அவன் நிறைய திருமணங்களில் பார்த்திருக்கிறான். மணப்பெண் தலை நிமிரவே மாட்டாள். சுற்றிலும் இருப்பவர்களது கேலி வார்த்தைகளில் அவள் முகம் குங்குமமாய் சிவக்கும். சாப்பிடும்போது ஒரு இனிப்பை எடுத்து புருஷன் வாயில் ஊட்டிவிட மற்றவர்கள் அரை மணியாவது அவளோடு போராட வேண்டும். ஒரு வழியாய் நெளிந்து வளைந்து கடை கண்ணால் பார்த்தபடி அவள் இனிப்பை ஊட்ட அப்போது எழும் கைத்தட்டல் ஒளியும் உற்சாகமும் தனி சுவாரஸ்யம்தான். சமீப காலமாக பெண்கள் திருமணத்துக்கு முன்பே புருஷனோடு சகஜமாய் பேசுவதும் ஊர் சுற்றுவதும் சகஜமாகிவிட்டதால் திருமணத்தில் இயல்பான கூச்சம் ஏதும் இருப்பதில்லை. மகதியோ டெல்லி பெண் வேறு. ஜாங்கிரி ஊட்ட துளியும் பிகு செய்து கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் சிரித்தாள். அவளுக்கு பதில் சிவராமன் தான் அதிகம் கூச்சப்பட்டான். கல்யாணத்துல மாப்பிள்ள கூச்சப்படுற அதிசயத்தை இப்பதான் நான் பாக்குறேன். யாரோ ஜாலியாக அடித்த கமெண்ட் அவனை மிகவும் காயப்படுத்தியது. இந்த ஆதங்கம் முதலிரவிலேயே வெளிப்பட்டது. கல்யாணத்தன்னைக்கு கூட நீ வெட்கமே படலையே. மகதி கடகடவன சிரித்தாள். நல்ல ஆள் நீங்க. கூச்சப்பட்டாதான் கல்யாண பொண்ணுன்னு யார் சொன்னாங்க? நீங்க நிறைய கூச்சப்பட்டீங்க. அது உங்க இயல்பு. ஆம்பளை கூச்சப்படக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணு இல்லையே. சின்ன வயசுல இருந்தே நான் இப்படித்தான். பொய், திருட்டு, நம்பிக்கை, துரோகம் இதெல்லாம் செய்தாதான் கூச்சப்படணுங்கிறது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வேதம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனசு ஒண்ணுதான். எந்த பாத்திரத்துல வச்சாலும் பாயாசம் இனிக்கும். புறத்தோற்றத்தால மட்டும்தான் நாம வேற வேற. மற்றபடி ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைப்பார். எங்க அண்ணா சூப்பரா கோலம் போடுவான். அதே அண்ணாவால 10 கிலோ அரிசியை தூக்க முடியாது. ஆனா அண்ணி அசாதாரணமா 20 கிலோ மூட்டைய தூக்குவாங்க. அதுக்காக அண்ணாவை ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவன் இயல்பு அப்படி. எனக்கு நேர்மாறா நிறைய கூச்சப்படுவான். 10 கிலோ அரிசியான்னு பிரமிப்பான். முடியுமான்னு யோசிப்பான். அந்த பிரமிப்பும் யோசனையும் தான் இயலாமைய கொடுத்துடுறது. தன்னால முடியும்னு நம்புறவனால எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அனாவசிய கூச்சத்தை உதறணும். கூச்சப்படலைனா நம்மள பொம்பளையா நினைக்க மாட்டாங்களோன்னு கூச்சப்படுற மாதிரி நடிக்கிறவங்க தான் அதிகம். உள்ளுக்குள்ள அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. இதனால தான் பாரதியார் கூட நேர்கொண்டு பாருன்னு பாடினாரோ என்னவோ. கூச்சத்துக்கும் பண்பாடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கூச்சப்படுறவங்க எல்லாம் தான் பண்பாட்டை கட்டி காப்பாத்துறாங்கன்னு நீங்க நினைச்சா அது அபத்தம். ஏண்டா கேட்டோம் என்றாகிவிட்டது அவனுக்கு. இவள் சராசரி பெண்ணாக புருஷனுக்கு பயந்து நடுங்குபவளாக எல்லாவற்றிற்கும் அவனது அனுமதி கேட்பவளாக நிச்சயம் இருக்க மாட்டாள் எனவும் புரிந்தது. இவளது சுபாவம் தனக்கு நல்லதா கெட்டதா என்ற குழப்பமான மனநிலையில்தான் அவனது தாம்பத்தியம் ஆரம்பித்தது.